நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் என்றாலே அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வெற்றி உருவாக்குவதுதான் இந்த சேனல், நெக்ஸ்ட் ஜென் சேனல். உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழ மாறப்போகுது. அதற்கு முக்கிய காரணம் தமிழ் புத்தாண்டு. இந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உங்கள் தலையெழுத்து உலகத்தின், அதாவது இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்து மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் 23 ஏற்படக்கூடிய தேர்தல். மேலும் இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பிறக்குது. பங்குனி 18 இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்குது. அதாவது பங்குனி 18 ஏப்ரல் பிறக்குது. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகமாக இருக்குது. நான் காலண்டர் பார்ப்பாங்க, என்னங்க அன்றைக்கி சதுர்தசி போட்டிருக்குப்பாங்க. சதுர்தசி வந்துட்டாலே பௌர்ணமின்னு அர்த்தம். சதுர்தசி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி யோகம். அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் ஏகப்பட்ட பேருக்கு தலையெழுத்தே மாறப்போகுது. வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக போகிறாங்க. அப்போ யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி ஒரு யோகம் அனுபவிக்க போகிறாங்கன்றதை நம்ம எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான யோகங்களை இந்த ஏப்ரல் மாத யோகங்களை நிச்சயமாக அடித்து சொல்ல போகிறேன். ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏசுன்னு சொல்லிட முடியாது. இங்கே கிரக கட்டங்கள் இருக்கு. இறைவனால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எல்லாமே தலை எழுத்துன்னு எழுதியிருக்காரு, நம்ம தலையெழுத்த. அப்போ உங்கள் ஒவ்வொருடைய தலையெழுத்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் சுய ஜாதகம் தான் தெளிவாக சொல்லுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கார் பிரம்மன். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்கள் யோகங்கள் வெற்றியாக உறுதியாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஏப்ரல் மாதம் பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம்னா சிம்மராசி. இப்போ சிம்மராசியை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி ஆரம்பித்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜயோகம் இருந்தாலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு 4, 9 அதாவது சிற ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. சிற ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது சூரியன் போய் மேகத்தில் இருப்பார். சிம்மத்துக்கு அந்த 9ஆம் இடத்துல இருப்பார். 9ஆம் இடம் யாருக்கு? சிம்ம ராசிக்கு பாதகஸ்தானம். அதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? பாதகஸ்தானம். அப்போ ஜாதகத்தில் அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தா, அதாவது பாதகஸ்தானம் பாதிக்கப்பட்டால் யோகத்தை செஞ்சிடும். ஆனால் இங்கே பாதகஸ்தானத்தில் போய் சிம்மராசிக்கு அதிபதியே உச்சம் பெறுகிறார். ஒரு கெட்டவன் உச்சம் பெற்றால் அவனுக்கு சிறந்த யோகம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். புரிஞ்சிட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த சனியோட சேர்ந்து யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கார். அப்போ பாதகாதிபதி போய் எங்கே இருந்தாலும் எங்கே சேர்ந்தாலும் அந்த இடமும் பாதிக்கப்படும். அந்த இடமும் பாதிக்கப்படும். எங்கே இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடம் கடன், நட்டம், தொழிலில் அவமானம், கடன், நட்டம், அவமானம், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ செவ்வாய் செவ்வாய் சனி ஒரு இடத்துல சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த எதிர்பாராத விபத்தை ஏற்படுத்தும். இது எதிர்பாராத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் கொஞ்சம் மேலே உங்களுக்கு இந்த 11ஆம் அதிபதி போய் புதன், சிம்மத்துக்கு 11ஆம் அதிபதி போய் புதன் அங்கே உட்காந்துடுறார்.
எங்கே உட்காந்துறார் அதாவது பாதகாதிபதி கூட யார் சேர்ந்தாலும் சரி, இல்லை பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அப்போ பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆக கொஞ்சம் சிம்மராசிக்காரங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எதுக்கு நல்லா இருக்கோ எதுக்கு நல்லா இல்லையோ அதுதான் உள்ளது உள்ளபடி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏப்ரல் மாதம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் ஏப்ரல் 20க்கு அப்புறம் வலிமை அடைகிறார். அது ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலிமை அடைகிறார். சுக்கிரன் வலிமை அடைந்த அண்ணாங்க பதவி நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், 10ஆம் இடத்துல உட்காரும்போது நல்ல வாகன யோகம், திருமணத்தால் யோகம் என்று நல்ல சிறந்த ஒரு யோகங்கள் கல்வி வியாபாரத்தில் தொழிலில் நல்ல சிறப்பாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது ஏப்ரல் 20க்கு அப்புறம். சரிங்களா? மற்ற வந்து அந்த ஒரு கிரகம் தான் வலிமையாக இருக்குது. மற்ற கிரகங்களும் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். சரிங்களா?